ஈஷா வந்து உங்கள் இன்க்ளூடிங் யுவர் சேனல் எல்லா சேனலுக்குமே நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கோம். பதில்களை வந்து நம்ம எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்துருக்குறோம், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். பதில்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக. எல்லாத்துமே ஈஷா வந்து எதுவுமே அவங்க சொல்லப்பட்ட அத்தனை குற்றச்சாட்டுகளுமே என்றும் ஆதாரமற்றவை, எதுவுமே ஆதாரமற்ற ஈஷா வந்து முழுமையாக நிராகரிக்குது அப்படிங்கிறத நானே எழுத்துப்பூர்வமாக கையெழுத்து போட்டு உங்களுடைய தலைமை செய்தி ஆசிரியர் பாலிமர் நியூஸுக்கு நான் அனுப்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக. அதாவது இன்னைக்கு குறிப்பா ஏற்கனவே கடந்த 7 ஆண்டுகளா அங்க வந்து செய்தி மக்கள் தொடர்பு துறையில பணியாற்றி ஓய்வு, அதாவது தற்போது இப்போ வெளியில் இருக்கக்கூடிய செந்தில் அப்படின்றவர் ஈஷா நிர்வாகத்தின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் கூறியிருக்காரு. அதை பத்தி என்ன? செய்தி மக்கள் தொடர்புல வந்து அவர் வேலை செய்யலை. அவர் ஒரு தன்னார்வ தொண்டர் பொள்ளாச்சியில் இருந்தார். அவர் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் ஈஷா மேலே சொல்கிறார். எதுவுமே ஆதாரமற்றவை தான். நாங்கள் கண்டிப்பாக முழுமையாக மறுக்கிறோம் அது இது எல்லாத்தையுமே. இல்லை, அது எதற்காக அந்த குற்றச்சாட்டுகள் அவர் சொல்லணும்? அவருடைய பையன் ஒருத்தர் வந்து இங்கே ஈஷா ஹோம் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து படித்தார். அவர் வந்து அவருடைய அந்த பையனுடைய நடத்தை வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால வந்து நம்ம வந்து பையனுக்கு வந்து வெளியில் ஸ்கூல் விட்டு எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம அதை டிசி கொடுக்கும்போது அவர் வந்து டிசிலே வந்து கான்டாக்ட் வந்து நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னே போட்டு கொடுத்துருக்கோம். அதை ஒரு பழிவாங்கும் விதமாக தான் வந்து அவர் இது மாதிரி செயல்களில் ஈடுபட்டு இருக்கார். இது முதல் முறையில் பல முறை ஈடுபட்டு இருக்கார் அவர். அதாவது குறிப்பாக வந்து ஈஷாவில் வந்து இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதாகவும், குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடை தள்ளி போறதுக்கான மாத்திரைகள் வழங்குவதாக கூட இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதெல்லாம் முழுமையாக மறுக்கிறோம். அதெல்லாம் பண்ண முடியுங்களா? அது மாதிரிலாம் இயற்கையான ஒரு விஷயத்தை நம்ம வந்து செயற்கையாக தள்ளி போடுறதுனால என்ன ஆக போகுது? அது மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. நம்ம போதைப் பொருளும் உபயோகப்படுத்துறது கிடையாது. தள்ளி போகிற மாதிரி மாத்திரைகளை கண்டிப்பாக கொடுக்கறது கிடையாது ஈஷா மையத்தில். குறிப்பாக இந்த மரக்கன்றுகள் நடுறதுல வந்து பல லட்சங்கள் வந்து கையாடல் நடந்திருக்கதாகவும், அதன் காரணமாக தான் நான் அந்த நிறுவனத்திலிருந்தே நான் வெளியில வந்தேன் அப்படின்றதான். இல்லை, அதை நான் கண்டிப்பாக முழுமையாக மறுக்கிறோம். மரக்கன்றுகள் என்னென்ன மரங்கள் எங்கே நடுறோம் அதுக்கான கணக்கு வழக்குகள் எல்லாமே துல்லியமாக கண்காணிக்கப்பட்டு வருது. அது வந்து நம்மளோட வந்து இப்போ ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம தணிக்கைகள்லாம் வந்து ரெகுலராக பல்வேறு மத்திய அரசாங்கத்தினாலையும் மாநில அரசாங்கங்களையும் தணிக்கைகள் ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கு. தணிக்கை அறிக்கை எல்லாமே நீங்கள் வாங்கி செக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கையாடலும் எதுவும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நடக்கவும் இல்லை. அதாவது குறிப்பா உங்களுடைய ஈஷா பள்ளிகளுக்கான உரிய அனுமதி இருக்குதா? குறிப்பா வந்து தீயணைப்புத்துறை, வனத்துறை, எல்லா அனுமதிகளும் வாங்கியிருக்கோம். வனத்துறையில் வந்து நாங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதற்கான பரிசீலனை வந்து வனத்துறை மாவட்ட வன அதிகாரி வந்து அதை பரிசீலனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வனத்துறையிலேருந்து இன்னும் தடையின்மை சான்று கிடைக்கல. மற்ற அரசு துறைகள்லேருந்து நாங்கள் தடையின்மை சான்று வாங்கியிருக்கோம். நாங்கள் சுமார் 75 ஏக்கர் மட்டுமே பரப்பளவு வச்சு இந்த ஆரம்பிச்ச இந்த ஈஷா தற்போது வந்து எவ்வளவு ஏக்கர் இருக்கு அப்படின்றது இது வரைக்கும் யாருமே தெரியாது. நிறைய நிலங்கள் வந்து விவசாய நிலமாகட்டும், வனப்பகுதியாகட்டும் ஆக்கிரமிச்சுதான் அங்க வந்து இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. இது முழுமையும் தவறான குற்றச்சாட்டு. வனத்துறையை ஆக்கிரமிச்சு வந்து ஈஷா யோகம் வந்து 1993 அந்த இடத்துல இருக்கு. வனம் நிலத்துக்கும் ஈஷாவுக்கும் ஒரு காமன் பவுண்டரி இருக்கே தவிர ஈஷா வந்து ஒரு துள்ளி அளவு கூட வன நிலத்தை வந்து நம்ம ஆக்கிரமிக்கல. இதற்காக வந்து அடிஷனல் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரேங்க்ல இருக்கிற ஒரு உயர் அதிகாரி வனத்துறையிலேருந்து வந்து அரசாங்கமே வந்து வனத்துறையுடைய செயலாளர், செக்ரட்டரி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரியே வந்து ஒரு அதிகாரி அனுப்பிச்சு ஃபுல்லாக தணிக்கை பண்ணி அவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை ரெஃபர் பண்ணி வனத்துறையும் வந்து இந்த ஒரு நிலுவையில் இருக்கிற ஒரு பொதுநல வழக்கில் வந்து தன்னுடைய கவுண்டர் அஃபிடவிட்டை கொடுத்துருக்கு. இது எல்லாமே பப்ளிக் ஃபாரத்தில் இருக்கு, யார் வேணா எடுத்து பார்க்கலாம். வனத்துறை வந்து இத்தனை நாளாக 2013 இது வரைக்கும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்தவண்ணா இருக்குது. இது வரைக்கும் வனத்துறை வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம அந்த அளவுக்கு தமிழ்நாடு வனத்துறை நீங்க தவறா மதிப்பிடுறீங்களாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. வனத்துறை வந்து வனத்தை வந்து ஒருத்தர் இம்மியளவு ஆக்கிரமிச்சிருந்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். 2013 இந்த குற்றச்சாட்டு வந்து பலவித ஊடகங்கள்ல பலவித விதமான முறையில வந்து இது ஒரு பொய் பிரச்சாரம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர அது மாதிரி உண்மையிலுமே வனம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்திருந்தால் இந்த வனத்துறை வந்து எந்த ஒரு மீட்டெடுக்கிற பணியில் ஈடுபட்டிருக்காதா? தொடர்ந்து 3 வருஷம் ஒரு வன அதிகாரி எதுக்காக வந்து அவர் செய்யாம இருக்கணும்? இது வந்து ஒரு வன அதிகாரி இல்ல, பல வன அதிகாரிகள் வந்துட்டு போயிட்டாங்க. இந்த அலிகேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட 4-5 மாவட்ட வன அதிகாரிகளும் வன பாதுகாவலரும் நிறைய பேர் மாறிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே வந்து ஈஷாவுக்கு வேண்டி செய்யக்கூடாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதாவது குறிப்பா யானை வழித்தடங்களை மறிச்சுதான் இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கதாகவும் அதன் காரணமாக தான் வந்து வனத்துறை வந்து சான்றிதழ் வழங்கல் அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இல்ல. யானை வழித்தடத்துல இருக்கா இல்லையாங்கிறது ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஷயம். ஒரு மாவட்ட வன அதிகாரி ஒருத்தர் மட்டும் அதை இது யானை வழித்தடமா இல்லையாங்கிறது சொல்லக்கூடிய ஒரு ஸ்கோப் கிடையாது. யானை வழித்தடங்கிறது இட் பிலாங்ஸ் டு லார்ஜர் லேண்ட்ஸ்கேப். லார்ஜர் லேண்ட்ஸ்கேப்னா மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமாக வந்து பரிசீலனை பண்ணி ஆராய்ஞ்சு அது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதி அதுக்கப்புறம் தான் இது வந்து வனத்தில் வந்து எது வந்து எலிஃபென்ட் காரிடாரா இல்லையாங்கிறத டிசைட் பண்ண முடியுமே தவிர ஒருத்தர் வந்து சொல்ல முடியாது. ரெண்டாவது ஈஷா இருக்கிற இடம் வந்து பிரைவேட் பட்டா லேண்ட்ஸ். அதில் வந்து எந்த ஒரு வனத்தை ஒட்டி இருக்கிற அந்த யானை வழித்தடம் நீங்கள் சொல்றது எதுவுமே வந்து ஈஷா வழித்தடத்தில் இல்லை. மத்திய அரசாங்கம் வந்து இந்தியா முழுக்க ஒரு 88
காரிடாரை வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. தமிழக அரசாங்கமும் 88 காரிடார்களை சொல்லியிருக்கு. நாங்களும் பல விதமாக பல சமூக ஆர்வலர்கள் பல பேருமே வந்து இது வந்து வனத்தை ஒட்டி இருக்கிற இந்த இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் எலிஃபண்ட் காரிடார் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வரையறுத்திருக்கா, நோட்டிஃபிகை பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்ககிட்டயும் அதுக்கான ஆர்டிஐ ஆதாரங்கள் இருக்கு. இது வரைக்கும் ஈஷா யோகா மையத்தில் இருக்கிற லேண்ட் வந்து வனத்துறையில் அறிவிக்கப்பட்ட ஒரு எலிஃபண்ட் காரிடார் அப்படின்னு சொல்லி மாவட்ட வன அதிகாரியிலிருந்து மத்திய அரசாங்கம் வரைக்கும், ஸ்டேட்ல வந்து பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்ல இருக்கிற அதிகாரி வரைக்கும் எந்த அதிகாரியுமே இது வரைக்கும் போட்ட ஆர்டிஐல ஈஷா யோகா மையத்தில் இருக்கிற அந்த நிலம் வந்து யானை வழித்தடத்தில் உள்ளதுன்னு சொல்லலை. இன்னொன்று சாமி, அதாவது குறிப்பா வந்து வெளிநாட்டவர் வந்து இங்க வந்து விசா முடிஞ்சு போயும் நிறைய பேர் வந்து தங்கியிருக்கிறதாகவும் சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறதாகவும் கட்டாய துறவரத்திற்கு அவங்க தள்ளப்படுறதாகவும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதை 2 விதமா பார்க்கலாம். நம்ம கட்டாய துறவரம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எதையுமே யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது. துறவரமோ இல்லறமோ அல்லது எதுவுமே இல்லாம இருக்கிற, ரெண்டுமே இல்லாம இருக்கிற விஷயங்களை யாருமே கட்டாயப்படுத்த முடியாது. உங்களை வந்து வேற வந்து ஒரு பர்டிகுலர் சேனல்ல வந்து வேலை செய்றீங்க, நீங்க வேற சேனல் போங்க கட்டாயப்படுத்த முடியுமா? உங்க அப்பா நினைச்சா கூட முடியாது தானே. உங்களோட வாழ்க்கை நீங்க தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்புறம் கட்டாய துறவரத்தை எப்படி பண்ண முடியும்? நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். கட்டாயத்தில் பண்ண முடியாது. எதுவுமே கட்டாய துறவரத்தை யாருமே பண்ண முடியாது. விசா முடிஞ்சு போய் இப்போ அவங்க தொடர்ந்துட்டு ஃபாரினர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் வந்து FRO, ஃபாரினர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஃபார் டிஸ்ட்ரிக்ட். அவர்கிட்ட முறையா வந்து ஒவ்வொரு வெள்ளக்காரங்கள், ஓவர்சீஸ் பீப்புள், வெளிநாட்டு மக்கள் வந்து தங்கும்போது அதற்கான முறையான ஆவணங்களை சப்மிட் பண்ணி முறையான ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணி அவங்க எப்போ வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் போனாலும் தகவல் கொடுத்து அதை மாதிரி முறையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணா நீங்கள் என்ன ஆர்டிஐ வேணா போட்டு நீங்கள் மாவட்ட வன அதிகாரிகிட்ட, மாவட்ட காவல்துறையில் நீங்கள் கேட்டுக்கலாம். சரி, செந்திலுடைய அந்த புகாருக்கு நீங்க என்ன சொல்லிட்டேன். இப்போ எல்லாமே மறுக்கப்பட்டது. அவர் சொல்ல பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ் அவர் சொல்றது. நீங்கள் எல்லாமே பிரிச்சு கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எல்லாமே பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ்.